அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. நீங்கள் சிப் பண்ணுறவராக இருந்தால், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இல்லது இண்டெக்ஸ் ETF நீங்கள் தொடர்ந்து சிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணலாம், இந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய புரிதல் மட்டும்தான். இது நடக்கலை அப்படின்னா என்னை எதுவும் சொல்லக்கூடாது. ரிஸ்க்கு உங்களுடையது. நீங்களாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு மார்க்கெட் கிளைமேட்டை பொறுத்து நான் இந்த பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். அகைன் இந்த பாயிண்ட்டுமே வேல்யூவேஷன் அடிப்படையில் ரொம்ப அக்கறையோடு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நான் முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அதிக வேல்யூவேஷனில் இருக்குது, உடப்பட போகுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஜனவரி மாதத்தில் ஒரு பீஸ் நல்லாவே உடஞ்சிருக்கு. இப்போ உடஞ்சிருக்கு அப்படின்னா உடனே போய் நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா வேல்யூவேஷன் இன்னமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. திருப்பி நான் சொல்கிறேன், வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கீ. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு PE ரேஷியோ இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 15 வருஷம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மீடியன் PE இருக்கும், அல்லது ஹிஸ்டாரிக்கலாக இந்த PEலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த PEக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஃபண்டு ஓவர் வேல்யூடாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருள் அதனுடைய விலையிலேருந்து கீழே சீப்பாக கிடைக்கிது, அப்போ கொஞ்சம் வாங்குறீங்க. அதை விட இன்னும் சீப்பாக போகுது, இன்னும் கொஞ்சம் வாங்குறீங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் சிப்பு. ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப கன்விக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? உதாரணமாக ப்ரைவேட் பேங்க் ETF அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது ப்ரைவேட் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய வேல்யூ, அதாவது அண்டர்லையிங் வேல்யூ, நீங்கள் ப்ரைஸ் சார்ட்டை பார்க்குறீங்க, கீழே நெகட்டிவ் ஜோனில் வந்துட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய NAV சார்ட்டை பார்க்குறீங்க, அது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ப்ரைஸ் டு புக்கு அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஏன்னா இது பேங்க் இல்லையா? ஸோ அதனால் அதனுடைய மீடியன் ப்ரைஸ் டு புக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த ப்ரைவேட் பேங்கிங் ETF பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். எப்போ வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில். வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப சீப்புங்கிறது என்ன? P/E ரேஷியோ 15 அப்படிங்கிறது ரொம்ப சீப்பு. 15க்கு கீழே இருந்தால் இன்னும் ரொம்ப சீப்பு. 20% இருந்தால் அது ஃபேர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அசம்ஷன். இதே மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டாக அல்லது அதே ETF ஹிஸ்டாரிக்கலாக என்ன PEயில் அல்லது ஹிஸ்டாரிக்கலாக என்ன P/E BV, அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். புக் வேல்யூ 1ங்கிறது ஃபேர் ப்ரைஸு, 1க்கு கீழே போனால் சீப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? P/E ரேஷியோ 20க்கு கீழே இருக்கணும், ப்ரைஸ் டு புக்கு 1க்கு கீழே இருக்கணும், நல்ல பேங்காக இருக்கணும். பெரிய பேங்க் லைக் HDFC, ICICI எல்லாம் கோட்டக்கெல்லாம் 2 ப்ரைஸ் டு புக்குக்கு கீழே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பரான வேல்யூவேஷன் தான். ஏன்னா அவங்க எல்லாமே 2.5 3 தான் எப்பொழுதுமே ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2க்கு கீழே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக அதெல்லாம் ஒரு புக்கு வேல்யூக்கு கீழே போகாது அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. போகலாம். அதுக்காக தான் 4-5 பேங்க்கில் பொசிஷன் எடுத்து டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறது. சரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை தொடர்ந்து சொல்கிறேன், கேளுங்க. ஸ்மால் கேப் ETF அல்லது மிட் கேப் ETF அல்லது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு அல்லது மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு, இதனுடைய மீடியன் PEயை போய் செக் பண்ணுறீங்க. மீடியன் PE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 தான் மிடில் நம்பர், ஸோ அதை மீடியன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ்னால் என்ன? 1 + 2 + 3 + 4 + 5 இதை சம் பண்ணி அதை கூட்டி டிவைடட் பை 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது தான் ஆவரேஜ். இப்போது இந்த ஆவரேஜ் PEயையும் மீடியன் PEயையும் பார்த்து நம்ம அதுக்கு கீழே போனால் அண்டர் வேல்யூடு, அதுக்கு மேலே போனால் ஓவர் வேல்யூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதோடைய சூட்சமத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. P/E ரேஷியோவுக்கு
20 ஃபேர் வேல்யூ, P/E ரேஷியோ 15 ஓரளவு நல்ல சீப்பான வேல்யூ. ப்ரைஸ் டு புக்குக்கு வந்து 1ங்கிறது வந்து கரெக்டான வேல்யூ, 1க்கு கீழே போச்சுன்னா சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் அந்த தான் மறந்துட்டு இந்த மீடியன் பிஏயும் ஆவரேஜ் பிஏயும் பிடிச்சிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த 5 வருஷமாக வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது. அதனால் அந்த மீடியன் பிஇ அந்த மிடில் நம்பரே வந்து ரொம்ப ஏறி இருக்குது. புரியுதுங்களா? மீடியன் பிஏ ஓவர் வேல்யூ ஜோனுக்கு வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க, ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோலிஸ்டிக்காக அனலைஸ் பண்ணணும். இதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஹோலிஸ்டிக்னா என்ன, அந்த ஃபண்டு என்ன ஃபண்டு, என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, சரி இது ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு, இதில் எக்ஸ்போசர் வந்து நம்ம எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ பணத்தை இழக்க முடியும். சரி இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி என்ன பியில் இருந்தாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் வந்து 18 P/E ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த புல் ரன்னில் வந்து 45 PE ஆயிருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 10% கீழே உடஞ்சி அதே ஃபண்டோடைய NAV வந்து 45 மீடியன் பிஇக்கு பக்கத்தில் வந்தோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்லையே மீடியன் பிஇக்கு பக்கத்தில் இந்த ஸ்மால் கேப்பு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு லாஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மீடியன் பிஇ 45ங்கிறது அதிகம். கொரோனாவுக்கு முன்னாடி 18 பிஇயில் தான் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து அந்த 18 பிஇ வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து வருஷங்கள் கூட ஆகலாம், அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அண்டர் வேல்யூடாக இருந்தால் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கங்க. அதுதான் வந்து நான் சொல்லித்தர்ற சூட்சமோ. என்றைக்குமே வந்து ஓவர் வேல்யூடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்து விடுங்கள். எப்பொழுதுமே அண்டர் வேல்யூடாக இருக்கணும். ஆனால் இந்த மார்க்கெட் கிளைமேட்டில் எதுவுமே அண்டர் வேல்யூடாக இருக்காது. ஆனால் காசை வச்சுருப்பீங்க, உங்களால் சும்மா இருக்க முடியாது. தெரியுமா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. இந்தியன் மார்க்கெட்டில் நடந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். 1995லேருந்து 2002 வரைக்கும் நீங்கள் சிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் சிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம்? 7 வருஷம். நோ ரிட்டன், 0 ரிட்டன். அதை புரிஞ்சுக்கோங்க. 1995லேருந்து 2002 வரைக்கும் மிட் கேப்பில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டன். 1994லேருந்து 2002 வரைக்கும் நீங்கள் சிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடச்சிருக்காது, நட்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. சரி 2002க்கு முன்னாடி இருந்த இந்தியா வேற, நம்ம மாறிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி காலகட்டம் நம்ம இந்தியாவுக்கு திருப்பி வராது? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே, கம்மியான பர்சன்டேஜ்னாலும் அது வர்றதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது தானே, ஒரு 20% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். அதுதான் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. சரி 2006லேருந்து 2013 வரைக்கும் நீங்கள் மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன். 2013ங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் இஸ் வெரி வெரி கிளியர். நான் ரொம்ப வருஷமாக சொல்லின்னு இருக்கிறேன், ரொம்ப மாதமாக சொல்லின்னு இருக்கிறேன். ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அதிக வேல்யூவேஷனில் இருக்குது. பிஇ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பாருங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாருங்கள், ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் வீடியோ இருக்குது. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணி எழுதி வச்சு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் பொருள் ஆவி அதை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே செலுத்துங்க. எப்படி, என்ன ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க, எந்த வேல்யூவேஷனில் வாங்குறாங்க, நம்ம சொல்லித்தர விஷயங்களை வச்சு லைட்டாக வந்து அங்கங்கே லைட் அடித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த அறிவு வளரும். அந்த அறிவை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணுங்கள். அப்போ கன்விக்ஷன் வளரும். கன்விக்ஷனுக்கு அப்புறம் வந்து நிறைய போர்ஷனை வந்து மார்க்கெட்டு உடஞ்சிச்சு அப்படின்னா வந்து பல்காக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி சிப்பு வந்து அப்போ நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் கண்டிப்பாக நிறுத்தலாம். எங்கே? ஓவர் வேல்யூடு ஜோனுக்கு போன உடனேயே சிப்பை வந்து நிறுத்தலாமா? நிறுத்தலாம். நான் வந்து அதுதான் பண்ணுவேன். ஆனால் போட்ட சிப்பை வந்து எடுக்க மாட்டேன். இப்போது ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஓவர் வேல்யூடு ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. சரிங்களா? அப்போவே வந்து சிப்பை வந்து நிறுத்தி இருக்கலாம். சரிங்களா? அது வந்து என்ன கேட்டால் பர்சனலாக நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்போது அந்த சிப்பு காசை கொண்டு போய் எங்கே அண்டர் வேல்யூவேஷன் இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணமாக நான் இப்போது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் உடையுது. சரி உடஞ்சாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மீடியன் பிஏ ஓவர் வேல்யூவில் இருக்குது. அப்போ நான் எதுக்கு ஸ்மால் கேப்பில் மிட் கேப்லேயும் சிப்பு கண்டினியூ பண்ணணும்? நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காசை ஆனால் லார்ஜ் கேப்பு ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து சிப் பண்ணுவேன். ஏன்னா லார்ஜ் கேப் வந்து ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு.
நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு வர்ற காசு என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி என்னால் இழக்கக்கூடிய காசு. ஆனால் வந்து ஓவர் வேல்யூட் ஜோனில் இருக்கிறதுனால அதில் சிப் பண்ணாமல் எங்கே வேல்யூவேஷன் இருக்கோ அங்கே சிப் பண்ணலாம். அல்லது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டெல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து கேவலமான நிலைமையில் இருக்குது. ஸோ டெப்ட் ஃபண்டில் கூட வந்து நம்ம ஓரளவு வந்து சிப் பண்ணலாம். டெப்ட் ஃபண்டுங்கிறது வந்து மார்க்கெட் உடம்பட்டுச்சுன்னா அங்கேருந்து காசை எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு மாதிரி டெப்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி அங்கேருந்து காசை எடுத்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இந்த சூழ்நிலையில் கரண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறதுல இருந்தும் நான் புரிஞ்சுக்கிறது இதுதாங்க. ஸோ பாயிண்ட் வந்து வெரி வெரி சிம்பிள். சிப்பை நிறுத்தலாமா? ஓவர் வேல்யூட் ஜோன் போனால் சிப்பை நிறுத்துவேன். எங்கெல்லாம் அண்டர் வேல்யூட் இருக்கோ அதே சிப்பை வந்து டைவர்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? நம்ம சிப்பை அண்டர் வேல்யூட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மேலே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஆனால் அந்த அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கோ அல்லது அண்டர் வேல்யூடு இடிஎஃப்ஓ அல்லது அண்டர் வேல்யூடு மியூச்சுவல் ஃபண்டோ திருப்பி மேலே போகிறதுக்கு பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கணும். அப்போது அது எந்த செக்டரு, என்ன மாதிரி ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க, என்ன மாதிரி தீம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டைரக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு பேப்பர் அல்லது வந்து ஒரு பப்ளிக் செக்டரு அல்லது வந்து ஒரு மீடியா அந்த மாதிரி வந்து தியேட்டர் அந்த மாதிரி வந்து இருக்கிற ஸ்டாக்ஸாக வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாமே இப்போ வந்து மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாமே அண்டர் வேல்யூட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து அண்டர் வேல்யூடு சொல்லி அதை வாங்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை மீடியாவில் வந்து ஏதாவது வந்து பயங்கர டிஸ்ட்ரப்ஷன் நடந்து பயங்கரமாக புத்திசாலித்தனமாக இன்னோவேட்டிவ் ஐடியாவை கொண்டு வந்து மாறினாங்க அப்படின்னா, அந்த மாற்றம் நிகழும் பொழுது வந்து ஒரு ஹைப் கிடைக்கும்ல, அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்ல, அப்போ வந்து 10% 15% அதிகமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆகிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அழியிற இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இது அண்டர் வேல்யூட் ஜோனில் இருக்குது, அதனால் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அண்டர் வேல்யூடில் பொட்டன்ஷியல் growth திருப்பி மேலே எழும்பிடும் அப்படிங்கிற அந்த செக்டர் அந்த மாதிரி தீம்ஸ் இருந்தால் தான். உதாரணமாக ப்ரைவேட் பேங்க் வந்து அழிஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. ஐடி செக்டர் அழிஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மா வேணுமா? கண்டிப்பாக வேணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இடிஎஃப்ஓ அல்லது வந்து ஒரு இண்டெக்ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி யோசிச்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரி, டெக்னிக்கலாக வந்து என்ன சொல்கிறாங்க மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்? 23,500 தான் வந்து சப்போர்ட்டு அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே தான் வந்து மார்க்கெட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23,900க்கு மேலே வந்து அது 24,000 வந்து டச் ஆனதான் வந்து மார்க்கெட் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து புல் ஜோனில் என்ட்ரு ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். புல் ஜோனுனா திருப்பி நீங்கள் வந்து மார்க்கெட்டை மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் கீழே போக தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வந்து எல்லாரும் கணிக்கிறார்கள். அதே போல் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இன்னும் அதிகமாக உடைபடும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னமும் கணிக்கிறார்கள். ஆனாலும் வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அதிகமாக உடைப்படுமே தவிர நிஃப்டி வந்து இங்கேருந்து பெருசாக வந்து இறங்கினா வந்து 8% 10% இறங்கலாம். ஆனால் டைம் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. US டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட்டிலேருந்து FIIs ஆல்ரெடி நிறைய வெளியில் போயிட்டாங்க. ப்ளஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து FIIஸ்க்கு மட்டும் 10% அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. இப்போ 12.5% வந்து மறுபடியும் அவங்களுக்கு உயர்த்திட்டாங்க. நம்மளையும் அவங்களையும் வந்து சேமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னவே அது வந்து நெகட்டிவ் ஃபார் FIIs. அது மட்டும் இல்லாமல் இப்போ RBI வந்து ரேட்டை வந்து கட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் உள்ள இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஒருவேளை அவங்க வந்து 0.25 BPS அதாவது பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் உள்ள வட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும். தயவு செஞ்சு கவனமாக வந்து பார்த்துக்கங்க. இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இப்போவே வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து லாக் பண்ணுறதுனா இன்ட்ரெஸ்ட்டாக லாக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து RBI ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு US டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் கரன்சி இன்னமும் வீக் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அது வீக் ஆச்சு அப்படின்னா இம்போர்ட் நமக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். க்ரூட் ஆயில் விலை வேறு ஏற ஆரம்பிச்சிட்ருக்கு. ஏறிச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு மேக்ரோ எக்கானமியில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து இன்ஃப்ளேஷனாக இது உள்ளே கொண்டு வரும். அதனால் இந்த வருஷம் வந்து மார்க்கெட் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் மட்டும்தான், இந்த வருஷம் அல்லது நியர்பை 1 or 2 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். சரிங்களா? ஆனால் நம்மளுடைய மேக்ரோ எக்கானமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. நம்மளுடைய இந்தியன் எக்கானமி, இளைஞர்களுடைய எக்கானமி சும்மா விட்டாலே, ஒன்றும் பண்ணாமல் சும்மா விட்டாலே வந்து 4% வந்து நம்மளுடைய GDP வளரும். புரியுதுங்களா?
இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் எந்த ரெகுலேஷன் பாலிசி எதுவுமே பண்ணாமல் விட்டாலே நம்ம வந்து 4% வளருவோம். அந்த மாதிரி எக்கானமி தான் நம்ம எக்கானமி. நம்ம எக்கானமிக்கு கண்டிப்பாக 6 to 7% growth அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நம்ம இந்தியாவோடைய லாங் டேர்ம் ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 20-25 வருஷம் 30 வருஷம் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இளைஞர்களாக இருந்தால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துடாதீங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப் ஜங்க் சாக்காக வாங்கிக்காதீங்க. வர்ற ஐபிஓ எல்லாமே நிறைய ஐபிஓஸ் ஜங்க் ஐபிஓஸாக இருக்குது அப்படிங்கிறதும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ பாயிண்ட் இஸ் அண்டர் வேல்யூடு, பொட்டன்ஷியல் growth இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் சிப்பை வந்து நீங்கள் எங்கே ஓவர் வேல்யூடாக இருக்கோ அங்கே நிறுத்திட்டு அண்டர் வேல்யூடுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நான் சொல்ல வந்த சம்மரி நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட் இருக்குது. நான் அதையும் வந்து தொடர்ந்து பேசுகிறேன். தொடர்ந்து வீடியோவை வந்து பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.